ஒருத்தர் திருமணம் ஆகாமலோ அல்லது கேதுவுடைய தன்மைக்கு உட்பட்ட தொழிலோ, அதாவது ஒரு சந்நியாசியாக, ஒரு கிறிஸ்தவ மத போதகராக, அல்லது வாழ்க்கையில முக்தியை நோக்கி பயணிப்பவருக்கு இதே வடகிழக்கு பூஜை அறை இருதய அறுவை சிகிச்சையை தருமா? தராதுங்க. ஏன் தராது? வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை சின்னதாக போட்டுட்டு அங்கே கேதுவை நம்ம உள்ள புகுத்திட்டு இருக்க போகும்போது அந்த வீட்டுடைய ஆண்மகன் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்து பட்டைகள் அணிந்து கொண்டு காவிகள் அணிந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களால பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் பற்றோட அந்த வீட்டில் வாழ முடியாது. அவங்களுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை, இருதய கோளாறு அந்த மாதிரியான ஒரு விளைவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தவராகவும் இருக்கலாம், இல்லை முஸ்லீம் மதத்தவராகவும் கூட இருக்கலாம். அவர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க மதத்து சம்பந்தப்பட்ட தெய்வ வழிபாடை அதிகப்படியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்க போகும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஆனால் பொருளாதாரத்தை தேடணும், எனக்கு பொருளாதாரமும் வேணும், அதே சமயம் எனக்கு வந்துட்டு ஆன்மீகமும் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு முறைகள் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது உருவாக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, இப்போ என்னன்னா கேது தன்மையை மனதார தான் சன்னியாசி போலதான் வாழணும், எனக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளின் மீதோ உறவின் மீதோ உடலின் மீதோ மோகம் இல்லை என்பவருக்கு வடகிழக்கு சிறியதாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு வெட்டப்பட்டிருந்தாலும் சரி, வடகிழக்கில் கழிவறையே இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணாது? எதுவுமே செய்யாது. ஆனா இந்த அமைப்பு இருந்து அவர் இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதுவே அவருக்கு என்னவாகுது? தோல்வியாக முடியுது அப்படின்றதா யதார்த்தம்.